உருத்திராக்கத்தை தங்கம், வெள்ளி, கயிறு இப்படி அணியிறாங்களே, இதில் என்ன வேறுபாடு? அதை தான் சிந்திக்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் உருத்திராக்கத்தை சிலர் தங்கத்தில் அணியிறாங்க, சிலர் வெள்ளியில் அணியிறாங்க, சிலர் வெறும் கயிற்றில் அணியிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தனித்தனி ஆற்றல் அல்லது சிறப்பு ஏதாவது உண்டா என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இதற்கு முன்னால் உருத்திராக்கம் என்பது பெருமானுடைய கருணையை உணர்த்தி நிற்பதற்கு அடையாளமாக நம்ம கழுத்தில் அணிகிறோம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுக்கு மேலே உடல் நலக்கூறு அடிப்படையிலையும் இந்த உருத்திராக்கம் அணிவது உடலுக்கு நன்மை தருவது என்பதை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்போ உருத்திராக்கம் அணியும் போது சிலர் பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் கட்டி இந்த உருத்திராக்கத்தை சேர்த்து மாலையாக அணியிறதும் பார்க்குறோம், இல்லை கண்டமணியாக அணியிறதும் பார்க்குறோம். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளியில் கோத்து அணிகிறத பார்க்குறோம். இன்னும் சிலர் வெறும் கயிறில் சாதாரணமாக கம்பி அல்ல கயிறில் சேர்த்து அணியிறதை நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் ஒன்று ஒன்றுக்கும் என்ன சிறப்பு, என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கின்ற போது, இந்த தங்கத்திற்கு உடம்பில் சூட்டை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா தங்கத்துக்கு. அப்படின்னா தங்கத்தால் நம்ம ஒரு தோடோ ஏதோ நம்ம அணிகின்ற போது உடம்பில் இருக்கின்ற சூடு குறைஞ்சிருந்துச்சுன்னா, அந்த சூட்டை நம்ம உடம்பில் சூடும் குளிர்ச்சியும் சரிசமமாக இருக்கணும். எது மிகுந்தாலும் நமக்கு நோய் வந்துடுன்றாங்க. இப்போது சூடு ரொம்ப கூட, வெப்பம் கூட போயிடுச்சுன்னா நம்ம காய்ச்சல் வந்துடும். அதே போல் ரொம்ப குளிர்ச்சி ஆகி போனாலும் நமக்கு காய்ச்சல் வந்துடும். ஏன்னா அந்த குளிர்ச்சிக்கு நிகராக வெப்பத்தை அது மேம்படுத்தும். அப்போ ரெண்டும் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உருத்திராக்கத்தை நாம் அணிகின்ற போது, தங்கத்தில் அணிகின்ற போது உடம்பில் குறைந்திருக்கின்ற இந்த சூட்டை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அப்படின்னு ஒன்று தங்கத்தில் அணிகிறாங்க. ரெண்டாவது, இந்த தங்கம் வெள்ளி என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மந்திர ஆற்றல் இருக்கின்றதே, நாம் சொல்கிறோமே, நம்ம சொல்கின்ற மந்திர ஆற்றல்களை, அந்த ஓசை வழியாக நம்ம சொல்கின்ற வழியாக சொல்கின்ற அந்த ஆற்றல்களை இந்த உலோகங்கள் தங்கம் வெள்ளி இதெல்லாம் கிரகிச்சு வச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நம்ம பார்த்தோம்னா கோயிலில் திருமேனிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா மூர்த்திகளை எல்லாம் பஞ்சலோகத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்படி செய்து அதை மந்திரங்கள் சொல்வதனால அந்த திருமேனிகளில் மந்திர ஆற்றல் தங்கியிருந்து அதை விழா காலங்களில் கோயிலுக்கு வெளியே கொண்டு வருவதனால அந்த மந்திர ஆற்றல் மக்களிடத்தில் போய் சேருகின்றது என்பதற்காக அப்படி செய்கிறாங்க. அதுக்கு மேலே அதனால தான் நம்ம தங்க ரதம் வெள்ளி ரதம்லாம் கொண்டு வர்றது எதற்காக அப்படின்னா, இந்த தங்கம் வெள்ளிங்கிறதெல்லாம் கோயில் இருக்கின்ற மந்திர ஆற்றலை கொண்டு வந்து வெளியே இருக்கின்றவர்களுக்கு பரப்புங்கிறதுக்காக தான் வெள்ளி ரதம் தங்க ரதம் இப்படிலாம் இழுக்கிறோம். அதே போல் பெருமானுக்கு தங்கம் வெள்ளியில் திருமேனி செய்வதும், அதுக்கு மேலே சில வேளையில் பார்த்திங்கன்னா பெருமானுக்கு வேலு இல்லை மற்றபடி பெருமானுடைய கைகளில் அடுத்து பெருமானுடைய கிரீடம் போன்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வெள்ளி போன்றவற்றில் செய்கிறாங்க. சில அதனால தான் கோயிலில் கூட இந்த கொடி மரத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க கவசம் விடுவாங்க, வெள்ளி கவசம் விடுவாங்க. இதெல்லாம் எதற்காகன்னா கோயிலில் இருக்கின்ற மந்திர ஆற்றல்களை அது வாங்கி வைத்து அங்கு விழுந்து வணங்குகின்றவர்களுக்கு அது வெளிப்படுத்தி உதவி செய்யணும். அதுபோல தான் நாம் தங்கத்தால் உருத்திராக்கம் செய்து அணிந்திருக்கின்ற போது நாம் நினைவில் வச்சுக்கணும், நாம் நல்ல சொற்களை பேசினால், நல்ல திருமுறைகளை ஓதினால், திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொன்னால் அந்த ஒலி அதிர்வை அது வாங்கி கண்டத்திலேயே வைத்திருக்கோங்கிறதுக்காக தங்கத்தில் போடுறாங்க. இப்போ வெள்ளியில் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளிங்கிறது உடம்பில் சூடு அதிகமாக போச்சுன்னா அதை குறைத்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி சூடும் குளிர்ச்சியும் சமநிலையில் இருப்பதற்கு உதவி செய்யும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, வெள்ளியில் அணிவிக்கின்றாங்க. அந்த வெள்ளியில் அணிகின்ற போது அதுவும் அதே மந்திர ஆற்றலை வாங்கி வைத்து கொள்ளும். உங்களை நினைவில் வச்சு கொள்ளணும். இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாம் தவறானவற்றை அடிக்கடி பேசி கொண்டிருந்தோம் சொன்னால் அந்த தவறான சொற்களினுடைய அதிர்வுகள் நமக்கு இருந்து நமக்கே பாதிப்பை ஏற்படுத்தும்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ தங்க நகை அணிந்திருக்கின்றவர்கள், வெள்ளி நகை அணிந்திருக்கின்றவர்கள், பஞ்சலோகத்தில் ஏதாவது அணிஞ்சிருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட சொற்களை சொல்வது, இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கே அது திரும்ப நம்ம இடத்திலே தங்கியிருந்து தீமை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போது இந்த தங்கத்தில் அணியிறதும் வெள்ளியில் அணியிறதும் எது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு அணிஞ்சு கொள்ளலாம். இப்போ சிலருக்கு தங்கத்தினால் வாங்கி போட்டுக்கொள்ள வசதி இருக்கும், சிலருக்கு வெள்ளினால் வாங்கி போட்டுக்கொள்ள வசதி இருக்கும். அப்போது உங்களுக்கு எது வசதியாக இருக்கின்றது அவரவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே இந்த வெறும் கயிற்றில் போட்டுக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு ஒரு பலனும் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த உருத்திராக்கம் என்பது ஒன்று இறைவனுடைய கருணையை உணர்த்தி நிற்பது, இன்னொன்று இந்த நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல்னு இருக்குது. நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல்னா என்னென்னா, நேர்மறை ஆற்றல்னா இந்த உருத்திராக்கத்தை அணிகின்ற போது நமக்கு நல்ல சிந்தனை, ஒரு பாதுகாப்பான உணர்வு, மனநிறைவு, சிவபெருமானுடைய திருவருள் நம்மோடு இருப்பதாக எண்ணுகின்ற உணர்வு, இதெல்லாம் அமைதி, மன அமைதி, மகிழ்ச்சி, நல்ல சொற்கள் பேச வேண்டும், நல்ல சிந்தனை கொள்ள வேண்டும், இது போன்ற நன்மையானவற்றையே ஏற்படுத்தி நம்மளை மேம்படுத்தக்கூடியது நேர்மறை ஆற்றல் நம்ம சொல்லுவோம். அது உருத்திராக்கம் அணிவதனால நமக்கு ஏற்படுமா? எதிர்மறை ஆற்றல்னா என்ன அப்படின்னு சொன்னால், தீயவற்றை தடுக்குமா. தீயவற்றைனா இந்த அச்சம், பயம் இல்லைங்களா, தீமையான சொற்களை இப்போ மற்றவருக்கு தீங்கு இழைக்க வேண்டும், இப்போ இதெல்லாம் தடுப்பதை எதிர்மறை ஆற்றலை தடுத்து நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கும் இந்த உருத்திராக்கத்தை அணிவதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தவிர உடல் நலக்கூறு அடிப்படையில் நம்முடைய சுவாசத்தை, நம்முடைய குருதியை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது எது? உருத்திராக்கம் அணிவது. அப்போது இந்த தங்கம் வெள்ளியில் அணியாவிட்டாலும் நாம் எப்போதும் அந்த தங்கம் வெள்ளி அணிந்து அவர்கள் சொல்கின்ற மந்திர ஆற்றல், அவர்கள் சொல்கின்ற நல்ல சொற்களில் அந்த அதிர்வலைகள் இருந்து உதவி செய்வது போல, இப்படி வசதி இல்லாமல் இல்லை தங்கம் வெள்ளியில் போடுறதுக்கு பிடிக்காதவங்க வெறும் கயிறில் போட்டுக்கொள்கின்றவர்கள் எப்பொழுதும் அந்த நம்முடைய நாவில் திருவைந்தெழுத்தையோ திருமுறைகளையோ நல்ல சொற்களையோ பேசி கொண்டிருந்தால் அதே பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போது தங்கத்தில் போட்டிருந்தாலும் சரி, வெள்ளியில் போட்டிருந்தாலும் சரி, வெறும் கயிற்றில் கட்டியிருந்தாலும் சரி, நாம் நம்முடைய மனமொழிமை எப்படி இருக்கின்றது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கின்றது, நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது என்பதை வைத்து தான் அந்த உருத்திராக்கம் இறைவனுடைய கருணையாக இருந்து நமக்கு துணை புரிவதற்கு துணை நிற்கும். அதனால் இந்த வெள்ளியில் போடலாமா, தங்கத்தில் போடலாமா, இல்லை வெறும் கயிற்றில் போடலாமா அப்படிங்கிறது அவருடைய வசதியை பொறுத்தது. எது எப்படி இருந்தாலும் பெருமானுடைய கருணையை எண்ணி நம்முடைய மனமொழி மெய்யால் தூய்மையாக இருப்பதற்கும், நேர்மறை ஆற்றலை நமக்கு பெற்றுத்தருவதற்கும், எதிர்மறை ஆற்றலை தவிர்ப்பதற்கும் இந்த உருத்திராக்கம் என்பது பெரும் துணையாக இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு உருத்திராக்கத்தை அவரவருடைய வசதிக்கு ஏற்ப அவரவர் விரும்புகின்றபடியாக அணியலாம் என்பதை சிந்திப்பது நலம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.